திருச்சிற்றம்பலம். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று ஆடல் வல்ல பெருமானுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த இனிய காவியத்தை நமக்கு அருளி செய்த சேக்கிழார் பெருமானை தூக்கு சீர் திரு தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம் என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு நாம் காவியத்துக்குள்ளே செல்லலாம். கடந்த 2 வாரங்களாக சண்டேச நாயனாருடைய வரலாற்றை, அவர் பிறந்த ஊர் காவிரி பாய்கின்ற சோழ வளநாடு, புனல் நாடு என்று சொல்லக்கூடிய சோழ வளநாட்டிலே சிறப்பு மிக்க சேய்ஞலூர் என்ற நகரத்திலே அவர் பிறந்தார் என்றும், அந்த நகரத்திற்கு பல்வகையான சிறப்புகள் உள்ளது. குறிப்பாக சோழ மன்னர்கள் தாங்கள் பட்டத்திற்கு வருகின்ற பொழுது முடிசூட்டி கொள்கின்ற 5 நகரங்களிலே சேய்ஞலூர் நகரமும் ஒன்று என்ற பெருமையும் மற்றும் பல்வேறு விதமான பெருமைகளையும் அந்த நகரத்திற்கு உண்டு என்பதையும், அந்த நகரத்திலே பாம்பினை அரவு போல் இருமை வினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன் என்பவனுக்கும் மாது அரசியாகிய பவித்திரை என்பவளுக்கும் மகனாக மாதவத்தோர் வென்றி விளங்க வந்து உதயம் செய்தார் விசார சருமனார் என்கின்ற, நாம் பின்னாடி அவருக்கு சண்டேசன் என்று சொல்கிறோம். அவருடைய இயற்பெயர் விசார சருமர் என்பது. அதை பற்றியெல்லாம் சென்ற வாரம் பார்த்தோம். அவருக்கு 5 வயது ஆகின்ற பொழுது அந்த 5 வயதிற்குள்ளேயே அவர் கல்வி கேள்விகளில் சிறப்பாக விளங்கினார் என்பதும், அவருக்கு 7 வயதிலே உபநயனம் என்று சொல்லக்கூடிய பூணூல் அணிவித்தல் சடங்கை செய்து அவருக்கு வேதங்களை ஓதுவதற்கு ஆசிரியர்கள் பாடங்கள் நடத்திய பொழுது அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே அவர் அவைகளையெல்லாம் ஓதி அவர்களை ஆச்சரியப்படுத்தினார் என்பதும், அது முன்னை பல பிறவிகளிலே அவர் செய்த அந்த தவத்தின் காரணமாக அவருக்கு எதையும் அறிவிப்பதற்கு முன்பாகவே அவை பற்றிய பூரண ஞானத்தை அவர் பெற்றிருந்தார் என்பதை பார்த்தோம். நிலவின் உணர்வின் திறம் கண்டு நிருபும் மறையோர் அதிசயத்தார். அப்படி ஆசிரியர்கள் பாடத்தை ஆரம்பித்த உடனே அந்த முழு பாடத்தையும் அவர் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவராக அவருடைய தன்மை இருந்தது. அதனாலே அவரை சிறிய பெருந்தகையார் என்று சேக்கிழார் அவரை பாராட்டுகிறார். அப்படி 7வது வயதிலே உபநயனம் நடைபெற்று பாடசாலையில் அவர் படித்து வருகின்ற பொழுது ஒரு நாள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து வீதியிலே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மாடு மேய்க்கின்ற இளையன் மாடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டி செல்கின்றான். அதிலே ஒரு பசுமாடு பொனிற்றா, அப்பொழுதுதான் கன்று ஈந்திருக்கக்கூடிய ஒரு மாடு அவனிடத்திலே சற்று முட்டப்போக கோபம் கொண்டு அவன் அந்த மாட்டை தன்னுடைய கையில் இருந்த கோலினாலே மிகவும் கடுமையாக அடித்து அதை துன்புறுத்துகிறான். அதை கண்டு விசார சர்மர் மிகவும் வேதனைப்பட்டு அவனை வெகுண்டு அந்த இளையனிடத்திலே மாட்டினுடைய பெருமை, பசுமாட்டினுடைய பெருமை என்ன என்பதை பற்றி எடுத்து உரைக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 6 பாடல்களிலே சேக்கிழார் அந்த பசுமாட்டினுடைய பெருமை என்ன என்பதை நமக்கும் அதை தெரிவிக்கிறார். பெருமான் சிவபெருமான் திரு அபிடேகம் கொள்ளுகின்ற பஞ்சகவ்யம் என்று சொல்லக்கூடிய பால், நெய், தேன், கோமயம், கோசலத்தை தருவது பசுமாடு என்றும், பெருமான் உகந்து ஆடுகின்ற திருநீரை தருவது பசுமாடு என்றும், பெருமான் ஊர்ந்து வருகின்ற ரிஷபம் என்று சொல்லக்கூடிய அந்த நந்தி காளையை பெற்று தருகின்ற இனம் பசுக்கள் என்றும், இப்படி ஒரு 6 பாடல்களே இந்த பசுமாட்டினுடைய பெருமையை சொல்லி விசார சர்மர், இனி நீ இந்த மாடுகளை மேய்க்க வேண்டாம், நானே இவைகளை மேய்ப்பேன் என்று அந்த இளைஞனை போகச் சொல்லுகிறார். ஊர் பொதுமக்களிடத்தில் அனுமதி பெற்று இவரே மாடுகளை மேய்ப்பதற்கு செல்ல ஆரம்பிக்கிறார். அது அவருடைய குலத்தொழில் அல்ல, அவர் மறையோதும் அந்தனர். ஆகவே வேதம் ஓதுதல், ஓதுவித்தல் முதலான சடங்குகளுக்கு மாறாக ஆணிரை மேய்த்தல் என்று சொல்லக்கூடிய மாடுகளை மேய்த்தல் என்ற தொழிலுக்கு அவர் செல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் செல்லுகின்ற பொழுது அந்த செல்லுகின்ற அழகை அழகாக சொல்கிறார். கையிலே கோலும் கயிறும்
தலையிலே குடுமியை வெறிந்து கட்டிய குடுமியும், மார்பிலே பூணலும், அதிலே அழகிய மான் தோளும் கொண்டு அறையிலே கோவணமும் கட்டி அந்த மாடுகளை அவர் ஓட்டிச் சென்றார். ஒரு மாடுகளை மேய்த்த சிரத்தை சொல்லுகின்ற பொழுது, அந்த மாடுகளுக்கு நல்ல புல்வெளிகளை அழைத்து கொண்டு போய் நல்ல பசுந்தளிராக இருக்கக்கூடிய இடங்களிலே அந்த மாடுகளை மேய்த்தார் என்றும், புல்கற் கிடைக்காத காலங்களிலே ஆங்காங்கே கிடைத்த இலைதலைகளை பறித்து அவைகளுக்கு ஊட்டினார் என்றும், நல்ல நீர் தடாகங்களிலே அவைகளை கொண்டு போய் நல்ல நீர் அருந்துமாறு அவைகளை செய்தார் என்றும் அவர் சொல்லுகிறார். அதர் நல்லன முன் சில நீழல் அமர்வித்து, அவைகளுக்கு நல்ல மரங்களின் நிழலிலே அவைகள் அசை போடுவது என்று சொல்வார்கள். நம்ம பார்த்துருக்கோம். மாடுகள் முதல்ல வேகமாக மேய்ஞ்சிரும், அப்புறமா ஒரு இடத்துல உட்காந்து அசைத்து அந்த உணவை செரிப்பதற்கு தயார் செய்யும். அந்த மாதிரி அதை நல்ல நிழலான மரங்களுக்கு நிழல்ல அவைகளை அவர் அவ்வாறு அமர்வித்தார். இப்படி உதவும் பொழுது பிழையால் உடையோர் இல்லம் திரும்பித்தார். அப்படி மாடுகளை மேய்த்து அவரவர்கள் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தார். இப்படி செய்ததுனால என்ன ஆகுதுன்னா, அந்த மாடுகள் எல்லாம் நிறைய பால் சுரந்தன, பாலும் அதிகமாகுது. அந்த மாடுகளுடைய கன்றுகள் அடுத்தடுத்து கன்றுகள் ஈன்று மாட்டினுடைய எண்ணிக்கையும் அதிகமானது. ஆய நிலையின் குளமெல்லாம் அழகின் விளங்கி மிக பல்கி மேய இனிய புல் உணவும் விரும்பு புனலும் ஆறுதல். மேய இனிய புல் உணவும், அவைகளுக்கு நல்ல உணவு நல்ல புல் கிடைக்குமாறு அவர் பார்த்தார். விரும்பு புனலும், நல்ல தண்ணீர் குடிப்பதற்கும் செய்தார். ஏய மனங்கொள் பெருமகிழ்ச்சி எய்தி இரவும் நண்பகலும் தூய தீம்பால் மடி பெருகி சொரிய முளைகள் கறந்தனவால். அதனால இந்த மாடுகள் எல்லாம் மிக அழகாகவும் மிக நிறைந்த பாலை அந்த மாடுகள் கறந்தன என்று செய்தியை சொல்கிறார். அப்புறம் பூணல் தொழியும் வேள்வி சடங்கு புரிய ஓமதேனுக்கள். இந்த ஓமதேனுக்கள் என்பது பசுமாடுகளை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓமதேனு என்பது அந்த மாடுகள் அந்த மாதிரி வேணும் தகுதி அன்பால் பிரம்மச்சாரி மேய்த்தது. இப்போ ஊரில் இருக்கிறவங்க அவங்க கூட்டத்தில் பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடையன் மாடு மேய்ப்பவன் மேய்த்த பொழுது இருந்து பால் கறந்ததை விட இப்பொழுது இந்த பிரம்மச்சாரியான விசார சர்மன் மேய்க்கின்ற பொழுது மாடுகள் எல்லாம் மிக அதிகமாக பாலை கலக்கின்றன என்று ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். வேணும் தகுதி அன்பால் இப்பிரம்மச்சாரி மேய்த்ததன் பின் மானும் திறத்த ஆன என மறையோர் எல்லாம் மனம் மகிழ்ந்தார். இந்த மான திறத்த ஆன அப்படிங்கும்போது அதை சிறப்பான முறையிலே அவைகள் பாலை பொழிகின்றன என்று பெரியோர்கள் எல்லோரும் ஆனந்தப்பட்டார்களாம். இப்படி அவர் செய்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த மாடுகள் என்ன செய்தது அப்படிங்கும்போது, இந்த பிரம்மச்சாரி அவைகளை மேய்த்து கொண்டு போகும்போது இந்த மாடுகள் எல்லாம் அவர் மேலே உரசும். இது பசுமாட்டுக்கு நீங்கள் மாடு வைத்திருந்தவர்களுக்கு இந்த அனுபவம் தெரியும். பொதுவாக பசுமாடுகள் பக்கத்தில் அப்படி மேலே உரசும். அதனுடைய முதுகை தடவி கொடுக்கணும். அதனுடைய கழுத்துக்கு கீழே இந்த இது தொங்கும். அதை அப்படியே தேய்ச்சி கிழிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணினோம்னா அதுக்கு பக்கத்தில் அணைஞ்சு நிற்கும். இது மாடுகளுடைய இயல்பு. அந்த மாதிரி இந்த பிரம்மச்சாரி ஆகிய விசார சர்மர் மாடு மேய்க்கின்ற பொழுது அவைகள் எல்லாம் அவர் மேலே சாய்கிறது. அவரிடத்துல ஒட்டி நின்று இது ஒன்றுதான். அது என்ன சொல்கிறார்கள், தாயேயாம் தன்மையின் நிலைமையினால் என்று சொல்கிறார். கனைத்து சுரந்து முளைக்கண்கள் கரவாமே பால் பொழிந்தனவால். அந்த மாதிரி மகிழ்ச்சினால அவர் மேலே சாஞ்சிட்டு அதுவா பால் சுரக்குது. பாலை கறக்கவே இல்லை, தானாகவே பால்களை சுரக்கிறதாம். சொல்லுகின்ற பொழுது மங்கையர்க்கரசியாரை பற்றி ஒரு செய்தி சொல்லுவார்கள். மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் இடத்துல வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரை பார்த்து பாண்டிய நாட்டினுடைய சமண சமயத்தினுடைய பாதிப்பை நீக்குவதற்கு அவரை அழைத்து வாருங்கள்னு சொல்லி அவர் வேதாரண்யத்துக்கு ஞானசம்பந்த பெருமானை வேண்டிக் கொண்டு மீண்டும் மதுரைக்கு செல்லுகிறார். மதுரைக்கு சென்று அந்த மங்கையர்க்கரசியார் இடத்துல
அவர் கேட்கிறார், எப்படி ஞானசம்பந்தர் எப்படி இருக்கிறாரு என்ன என்று கேட்கும்போது, அவர் ஞானசம்பந்தரை பற்றி சொல்லுகிறார். 10 வயதே ஆன பாலகன். அவர் ஒன்றும் பெரிய ஆள் இல்ல. ரொம்ப பால் வடிகின்ற இனிய முகத்தோடு இருக்கிறார். 10 வயது நிரம்பிய பாலகன் என்று குலச்சிறையார் ஞானசம்பந்தருடைய தோற்றத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதே, மங்கையர்க்கரசியாருக்கு அவருடைய மார்பிலே பால் சுரந்ததாம். அதை சொல்லுகின்ற பொழுது, ஞானசம்பந்தர் பற்றி கேட்டவுடன் மங்கையர்க்கரசியார் மார்பகத்தில் பால் சுரந்து, பிள்ளை என சொல்ல சுரந்த தனமுடைய தென்பாண்டி மாதேவி தாழ்ந்த மனமுடையார் அன்பு இருந்தவாறே என்று திருக்கலிற்றுப்படியார்களே அதை மேற்கோள் காட்டுகிறார். அத இந்த 10 வயது பாலகன் பால்மனம் மாறாத பாலகன் என்று சொன்ன உடனே அவருடைய மார்பிலிருந்து பால் சுரந்ததாம். அப்படிப்பட்ட அன்பு உடையவள் என்று சொல்லப்படுகிறது. இது நம்முடைய திருப்பாவைகளையும் இந்த செய்தி வரும். இந்த எருமை கன்றுகள் என்ன செய்யுமா, அந்த செல்வ வளத்தை சொல்லுகின்ற போது ஆண்டாள் நாச்சியார் இந்த செய்தியை சொல்லுகிறார். கனைத்து இளம் எருமை கற்றுக்கு இறங்கி நினைத்து முளைவெளியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து அவளை எழுப்பும்போது அவள் எப்பேற்பட்ட செல்வ வளமுடைய ஒரு வீட்டை சார்ந்தவள் என்பதற்கு இந்த உவமையை சொல்லுவார்கள். பசங்க கண்ணுக்குட்டியை நினைச்சு இப்போ எருமை மாடு நிற்கிற இடத்துலயே கண்ணுக்குட்டியை நினைச்சு தானாவே பாலை சொரியுதான். அப்படி சொரிகின்ற அந்த பால் ஓடி வாய்க்கால் மாதிரி ஓடி அங்கே இருக்கக்கூடிய மண்ணை நனைத்து சேராக்கி அந்த வீடு பால் சேராக இருக்கிறான். பால் சோறு இல்லை, பால் சேராகவே இருக்கான். நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், அப்படிப்பட்டவருடைய தங்கையே என்று ஒரு பெண்ணை ஆண்டாள் நாச்சியார் எழுப்புவார். இங்கே அந்த மாதிரி இந்த பசுக்கள் எல்லாம் கனைத்து சுரந்து முளைக்கண்கள் கரவாமே பால் பொழிந்தனவாம். இந்த மாதிரி எல்லா மாடுகளும் அவரிடத்துல ஒரு அன்பு கொண்டு மறைக்கன்றுன்னு சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அழகான சில வார்த்தைகள் சொல்றது. பெரிய புராணத்தில் உள்ள சிறப்பு என்னன்னா, ஆங்காங்கே பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்லிட்டு இருந்த அந்த மறைக்கன்று, மனைக்கண் என்று பிரிந்தாலும் மறுவும் சிறிய மறைக்கன்று. அவங்க இந்த மாடுகளுடைய குட்டியெல்லாம் வீட்டுல இருக்கு, அங்க மாடுகள் மட்டும்தான் மேய வந்திருக்கு. அப்போ இந்த மாடுகள் எல்லாம் நினைக்குதான் விசார சர்மரை தங்களுடைய குட்டி என்று நினைத்து அந்த மறைக்கன்று வேதத்தை ஓதுகின்ற அந்த குழந்தையாகிய விசார சர்மன் மேல் உராய்ந்து உராய்ந்து பாலை நினைந்து பொழிகின்றன என்று சொல்லுகிறார். ஒரு அற்புதமான காட்சி இது. இப்படி இந்த மாதிரி நிறைய பால் சேர்க்கும் போது அவர் இதை பார்க்கிறார். பால் தன்னால் அப்படி கொட்டுதுன்னு அவருடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் தோன்றுகிறது, இவ்வளவு பால் வீணாக போகிறதே. இப்போ நமக்கெல்லாம் என்ன தோணும், உடனே அந்த பாலை பிடிச்சி வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ண முடியுமா, அதை ஏதாவது வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் விசார சர்மருடைய உள்ளத்தில் என்ன தோன்றுகிறதாம், இந்த பாலை கொண்டு பெருமானுக்கு பூசை செய்தால் எவ்வளவு உயர்வாக இருக்கும். இந்த மாடுகள் எல்லாம் இந்த பாலை இவ்வளவு பொழிகிறதே, இந்த பால் வீணாகின்றதே, இதை பெருமானுக்கு அபிஷேகமாக ஆக்கினால் அது எவ்வளவு உயர்வான விஷயம் என்று அவருடைய உள்ளத்திலே தோன்றினதாம். தம்மை அணைந்து ஆண் முளைப்பால் தாதையை பொழிய கண்டு செம்மை நெறியே உருமனத்தில் திருமஞ்சனமாம் குறிப்பு உணர்ந்தேன். அதான் அந்த முன்னை தவத்தின் நீட்டம்னு சொல்றது. பல பிறவிகளில் அவருக்கு அந்த பாக்கியம், அந்த நினைவு இருக்கிறதுனால இப்போ அந்த நினைவு பால் பொங்கி வழிவதை பார்த்த பிறகு அவருடைய உள்ளத்துல இந்த பாலை கொண்டு பெருமானுக்கு பூசை செய்ய வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் தோன்றியதாம். எம்மை உடைய வள்ளலார் எய்த நினைந்து தெளிந்ததனில் மெய்மை சிவனார் பூசணையை விரும்பும் வேட்கை விரைந்து எழலும். அந்த எண்ணம் அதிகமாச்சு. அதனால என்ன செய்தார், மறுநாள் முதற்கொண்டு அதற்கு பானைகள், அதாவது அந்த பாலை பொழியிற கீழே சிந்துகிற அந்த பாலை இது பண்ணுறது 9 விதமான 9 பாத்திரங்களை அந்த பாலை பிடித்து வைத்தார். அந்த மண்ணி ஆற்றின் கரையிலே ஆத்தி மரத்தின் கீழே மணல் பகுதியிலே அந்த மணலினாலே சிவலிங்கம் அமைத்து ஒரு சிவாலயம் ஒன்றை அமைத்து அந்த பாலை கொண்டு பெருமானுக்கு அபிஷேகமாகி திருமஞ்சனம் ஆட்டி முறையாக பெருமானுடைய பூசையை செய்ய ஆரம்பித்தார். அதுதான் பின்னாடி செங்கன் விடையார் திருமேனி மணலாலாக்கி சிவாலயமும்
துங்கம் நீடு கோபுரமும் சுற்று ஆலயமும் வைத்து அமைத்தார். இதெல்லாம் மணல், அந்த மண்ணியாற்றினுடைய கரை மணல் மேட்டில் ஒரு ஆத்தி மரத்தின் கீழே இருக்கார். இதை இன்றைக்கு நம்ம திரு ஆப்பாடிங்கிற தலமாக இருக்குது. செய்ங்கலூருங்கிறது ஒரு தனி தலம். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இந்த மண்ணியாற்று கரையில் திரு ஆப்பாடின்னு இன்றைக்கு தலம் இருக்குது. அந்த திரு ஆப்பாடிங்கிற இடத்துல தான் இவருடைய இந்த பூசையை செய்தார். அந்த மாடுகளை மேய்த்து அங்கே இந்த பூசையை செய்தார். அந்த இடமும் இப்போ ஒரு கோயிலாக இருக்குது. செய்ங்கலூர் போகிறவங்க திரு ஆப்பாடி 2ஐயும் தான் தரிசனம் பண்ணுவார்கள். அந்த மாதிரி ஆத்தி மலரும் கெழும் தளிரும் முதலா அருகு வளர் புறவில் பூத்த மலர்கள் தாம் தெரிந்து புனிதர் சடில திருமுடி மேல் சாத்தலாகும் திருப்பள்ளி தாமம் பலவும் தாம் கொய்து கோத்த இலை பூங்கூடையில் கொணர்ந்து மனம் தங்கிட வைத்தார். அவர் மாடு மேய்க்க வந்திருக்கார். அதனால பூஜை பண்ணுகின்ற சாமான்கள் எல்லாம் அவர்கிட்ட இருக்காது. அதனால என்ன செய்தாரா, அங்கே அந்த முல்லை புறவங்கிறதுனால முல்லை மலர்கள் பூத்திருக்கிறது. அதை தவிர காட்டு மலர்கள், காட்டு செடிகளில் காட்டு மலர்கள் பூத்திருக்காங்க. அதெல்லாம் பறித்து இலையை ஒரு கூடை மாரி பறித்து ஆக்கி அந்த கூடை மேலே அந்த மலர்களை எல்லாம் வைத்து கொண்டு அவர் அந்த பூசையை செய்வாராம். இந்த பூசை செய்வதை பற்றி ஒரு ரொம்ப சிறப்பாக சொல்லுகிறார். இந்த பூசை செய்கின்ற முறை என்ன என்பது ஆகம விதிப்படி செய்தார். ஏன்னா அவருக்கு பிறவியிலேயே அவருக்கு இயல்பாகவே அந்த வேதம் ஆகமம் இது பற்றிய செய்திகள் எல்லாம் அவருடைய நினைவில் இருக்கு. நல்ல நவ கும்பங்கள் பெற நாடிக்கொண்டு நாணல் பூவும் கொள்ளையிடத்தும் குறை மரமும் மேவும் என்று அந்த மாதிரி நல்ல 9 குடங்களிலே பாலை கறந்து கொண்டார். அவரை கொண்டு போய் நீட்டுவாராம். அந்த பசுமாட்டினுடைய மடிக்கிட்ட அந்த குடத்தை கொண்டு நீட்டுவார். மாடுகள் எல்லாம் தானாகவே அந்த குடம் நிரம்புமாறு பாலை சொல்லியுமா. இப்படி இங்கே பாலை இது பண்ணால் அப்புறம் அங்கே வீட்டுக்கு போகும்போது குறைவாக இருக்குமானா அங்கேயும் குறையாதான். அதான் சிறப்பு. இங்கே பால் இவர் குடத்தை நீட்டுகின்ற பொழுது பொழிகின்ற பால் அவரவர்கள் வீட்டுக்கு மாலையில் போன பிறகு அங்கேயும் அவைகள் நிறைவாக பாலை கொடுத்தனவாம். செல்ல அலையும் கனத்து முளை தீண்ட செழும் பால் பொழிந்தனவார். இப்படி 9 கலயங்கள் 9 குடங்களிலே அவர் பாலை பொழிந்து கொண்டு வந்தார். அப்புறம் ஒரு பூசை செய்கின்ற பொழுது முறையை சொல்கின்ற பொழுது வண்டு மருவும் திருப்பள்ளி தாமம், அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது காட்டு மலர்கள், இலைகள், முல்லைப்பூக்கள் மற்ற அங்கங்கே என்ன கிடைக்கிறதோ அந்த இதெல்லாம் கொண்டு திருப்பள்ளி தாமம் அந்த பூக்களை கொண்டு வந்தார். வரன்முறையே பண்டை பரிவால் அரிச்சித்து பாலின் திருமஞ்சனம் ஆட்டி. இதுதான் இங்கே சிறப்பு. அது எப்படி செய்தாருங்கும்போது பண்டை பரிவால் என்பது பல முன்பிறவிகளில் அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் இப்பொழுது தொடர்கிறது. வரன்முறைங்கிறது ஆகமங்கள் விதித்த முறைப்படி பூசை செய்வது. இது நம்முடைய சைவ மரபில் 4 விதமான தீட்சைகள்னு சொல்லுவாங்க. சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிடேகம் என்று சொல்லுவார்கள். இதில் இந்த சமய தீட்சை என்பது பொதுவாக சமயத்தினுடைய உள் நுழைவு மாதிரி, வாயில் மாதிரி 5 எழுத்தை ஓதுவதற்கும், திருமுறைகள் சித்தாந்த நூல்களை படிப்பதற்கும், திருநீற்றை முறைப்படி அணிந்து கொள்வதற்குமான ஒரு அனுமதி தருகின்றது சமய தீட்சை. 2வது தீட்சையான விசேட தீட்சை என்பதில் பெருமானுடைய திருமேனியை வைத்து அதற்கு முறையாக அபிடேகங்கள் செய்து, திருமஞ்சனங்கள் செய்து, பூசை செய்து வழிபடுகின்ற முறை. இது எல்லோரும் குறைந்தபட்சம் இந்த பூசை வரைக்கும் சமயமும் விசேடமுமாவது எடுத்து பூசை செய்ய வேண்டும் என்பது மரபு. அதற்கு மேலே நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிடேகம் என்பது அதற்கு மேல்நிலையில் உள்ளது. இப்போ இவர் பண்டை பரிவால் அரிச்சித்து, வரன்முறையே பண்டை பரிவால் அரிச்சித்துங்கும் போது இந்த வரன்முறை என்னன்னா அந்த பூசை எப்படி செய்ய வேண்டும் என்பது நம்முடைய ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக அந்த பூசையை தொடங்குவதற்கு முன்னால் அந்த இடத்தை சுத்தம் செய்தல், ஸ்தான சுத்தி, அப்புறம் பூத சுத்தி, திரவிய சுத்தி, லிங்க சுத்தி, மந்திர சுத்தி என்று சில அடிப்படையாக உள்ள செய்திகள் இருக்கு. இதையெல்லாம் செய்து நமக்கென்று நாம் பூசை செய்வதற்கென்றுள்ள சிவலிங்க திருமேனியை எடுத்து வைத்து அதற்கு திருமஞ்சனங்கள் ஆட்டி
என்னென்ன அபிஷேகம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து தூப தீபங்கள் காட்டி முறையாக மூல மந்திரங்களை ஜபித்து பூசை செய்வது இது தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமை. அந்த விசேட தீட்சை பெற்றவர்கள் அந்த மாதிரி செய்வார்கள். இது விரிவாக சொல்லணும்னா ஆகமங்களின் படி சொல்லலாம். இந்த விசேட தீட்சை பெற்ற அன்பர்கள் பூசை செய்யும் போது பார்த்தால் நமக்கு அது தெரியும். இங்கே அந்த வாரி பூசை செய்தார் என்கிற செய்தியை சேக்கிழார் நயமாக காட்டுகிறார். ஏன்னா அவருக்கு ஆகமங்களை பற்றியெல்லாம் தெரிந்திருந்தது, தானே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருந்தார். அதனால வரன்முறையே பண்டை பரிவார் அரிச்சித்து, இந்த அரிச்சித்து அப்படிங்கிறதுக்கு முன்னாடியும் அர்ச்சனை பின்னாடி முன்னாடி அர்ச்சனைங்கிறது தான் அந்த சுத்தி செய்தல், அந்த இடத்தை தூய்மைப்படுத்துதல், பொருள்களை தூய்மைப்படுத்துதல், லிங்கத்தை தூய்மைப்படுத்துதல், மந்திரத்தை தூய்மைப்படுத்துதல்னு இதெல்லாம் அதை முன்னாடி அர்ச்சனை. பாலின் திருமஞ்சனம் ஆட்டி அப்புறம் அபிடேகங்கள் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு சாமிக்கு அலங்காரங்கள் பண்ணி இது பண்ண பிறகு மீண்டும் அவைகளை ருத்ரம் முதலான வேத மந்திரங்களை சொல்லியோ அல்லது தமிழில் திருமுறைகள் சொல்லியோ அந்த மாதிரி மறுபடியும் அர்ச்சனை செய்து தூப தீபங்கள் காட்டி நைவேத்தியம் செய்து தாம்பூலம் கொடுத்து கற்பூர தீபம் காட்டி அந்த பூசையை நிறைவு செய்ய வேண்டும். அந்த மாதிரி அவர் செய்தார் என்கிற சொல்கிறார். அப்படி செய்கின்ற பொழுது எல்லா பொருளும் அவருக்கு கிடைச்சதா அப்படிங்கிறதுக்கு போது தேடாதன அன்பினில் நிரப்பி, ஏன்னா அவர் மாடு மேய்க்க வந்திருக்கிறாரு. மாடு மேய்க்கின்ற பொழுது அங்கே பால் கிடைச்சது, பூ கிடைச்சது, மணலில் சிவலிங்கம் பண்ணார். மற்ற பொருள்கள்லாம் இன்னும் அவருக்கு அங்கே கிடைக்கல. இப்போது நைவேத்தியத்துக்கு ஒன்றும் கிடைக்காது, தூப தீபம் காட்டுவதற்கு ஒன்றும் கிடைக்காது. அப்போ இந்த பொருள்கள் எல்லாம் என்ன செய்வாராம், தேடாதன அன்பினில் நிரப்பி தன் மனதினாலேயே அவைகளை செய்வதாக அவர் நினைத்து கொள்வாராம். அதை சொல்லுகிறார். பெருமை பிறக்கும் செய்கள் ஒரு பிள்ளை தம் உள்ளத்தில் ஒருமை நினைவால் உம்பர் பிரான் உவக்கும் பூசை உறுப்பான திருமஞ்சனமே முதலவற்றில் தேடாதன அன்பினில் நிரப்பி வரும் அந்நறிய அர்ச்சனை செய்து அருளி வணங்கி மகிழ்கின்றார். ஒரு பூசனை செய்கின்ற விதத்தை பற்றி அழகாக சொல்லுகிறார். பெருமை பிறங்கும் செய்கள் ஒரு பிள்ளை உள்ளத்தில் ஒருமை நினைவால், பூசை பண்ணும்போது பூசை செய்கின்ற அந்த நினைவு மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த புற நினைவு இருக்கணும். பெருமானும் நாமும் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவோடு இருக்கணும். இது ஏன் சொல்லுகிறார்னா பின்னாடி நடக்க போகுது. அந்த ஒருமை நினைவிலேயே அவர் நின்று பூசை புரிய போகிறார். அப்பா அடிக்கிறது அவருக்கு தெரியாது, அது பின்னாடி வரப்போகுது. அதனால இங்கே சொல்கின்ற போதே பூசை செய்கின்ற முறையும் அதுதான். ஆனால் நம்ம அப்படி பூசை பண்ணுறோமாங்கிறத நம்ம யோசனை பண்ணணும். சிந்தனை முழுக்க வெவ்வேறு திசைகளில் இருக்குது. மனம் ஒன்று நினைக்க, வாய் ஒன்று சொல்ல, கை ஒன்று செய்யங்கிற மாதிரி தான் நம்முடைய பூசைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் பூசை செய்கின்ற பொழுது எல்லாம் ஒருமையாகணும். அதுதான் இங்கே சொல்லுவார், ஒருமை நினைவால் உம்பர் பிரான் உவக்கும் பூசை. இப்படி இவர் பூசை பண்ணினதை சாமி ஏற்றுக்கொண்டாராம். அதைத்தான் சொல்லுகிறார். மூல அமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்று சூழ் கோலம் அதனில் உள் நிறைந்த குறித்தை பூசை கொள்கின்றார். சாமியே அவருடைய அந்த பூசையை பார்த்து மனம் சந்தோஷப்படுகிறாராம். இது செய்கின்ற பாலகனுக்கு வயது 10 வயது இருக்கும். 7 வயதில் அவருக்கு உபநயனமாகி பாடசாலைக்கு செல்கின்ற போது மாடு ஓட்டுகின்றவனை பார்த்து ஒரு 10 வயது 9 வயது 10 வயது தான் இருக்கும் அவருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு 10 வயது இருக்கலாம். ஆனால் நம்ம காப்பியத்தில் குறிப்பு இல்லை, பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த 10 வயது பாலகனுக்கு இறைவன் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பும் பக்தியும் எவ்வளவு உயர்வாக ஒருமை நினைவாக அவன் பூசை செய்தானான். இறையை அவன் அடிக்கீழ் மறையவனார் எடுத்து திருமஞ்சனம் மாட்டும் நிறை பூசனைக்கு குளங்கள் பால் நிரம்பச் சொரிந்து நிறை குளங்கள் குறைபாடு இன்றி மடிபெருக குவிந்த முளைப்பால் குறைவு இன்றி மறையோர் மனையின் முன்பு தரும் வளங்கள் பொழிய வைகுமார். அதான் சொல்லுங்க. இவர் 9 குடத்துல அந்த மாடுகள்கிட்டேருந்து பால் வறந்திருக்கார். ஆனால் அந்த மாடுகள் வீடுகளுக்கு போகும், வீடுலையும் அதே மாதிரி நிறைய பாலை சொரிஞ்சான். இங்கே பால் கறந்தாச்சு, அப்போ வீட்டுக்கு போகும்போது குறைச்சலாக தானே கறக்கணும் அப்படின்னா இல்லை, அங்கேயும் நிறைய கறந்துதான். அதனால் அதற்கு காரணம் இவர் அந்த பூசையினுடைய தன்மையினால மாடுகளுக்கு பால் பெருகி கொண்டே இருந்தது அப்படிங்கிறது தான். செயல் இப்படியே பல நாளும் சிறந்த பூசை செய்வதற்கு முயல் விற்று அதுவே திரு விளையாட்டு ஆக முன்னோர் அணிமார். இப்போ இவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, மாடு மேய்க்க கொண்டு விட்டு மாடுகளை புல்வெளியில் விட்டு அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு.
இப்போ இவருக்கு விளையாட்டு என்ன அப்படின்னா, நம்ம இதை பார்க்கலாம். சிறுவர்கள் 4-5 பேர் இந்த மாடு மேய்க்கிற சிறுவர்கள்லாம், ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் வேணுங்க. அப்புறம் உட்காந்து எங்கேயாவது மழை நிழல்ல விளையாட்டுகள் விளையாடுவார்கள். இவருக்கு என்ன விளையாட்டுன்னா, பூஜை பண்ணுறதே விளையாட்டாம். போன உடனே அந்த மாடுகளை எல்லாம் மேய்த்து அவைகளை எல்லாம் இது பண்ணும்போது, இவர் உடனே இந்த பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவார். பால் குடங்களை கொண்டு வருவார், பூக்களை கொண்டு வருவார், மணலினாலே லிங்கம் அமைப்பார், ஆலயம் அமைப்பார், திருமஞ்சனம் ஆட்டுவார். ஆக இதுதான் வேலை அவருக்கு. பகல் முழுக்க இந்த மாடுகள் மாலை நேரத்தில் மேய்ந்து முடிகிற வரைக்கும் இவர்களுடைய விளையாட்டு என்ன என்பது சிவபெருமானை பூசனை செய்தல் என்பதுதான். செயல் இப்படியே பல நாளும் சிறந்த பூசை செய்வதற்கு முயல் உற்று அதுவே திரு விளையாட்டு ஆக முன்னூல் அணி மார்பர் இயல்பில் புரியும் பற்றிதனை கண்டு இத்திறத்தை அறியாத அயல் மற்றொருவன் அப்பதியில் அந்த நாளுக்கு அறிவித்தான். இப்படி இவர் பல நாட்கள் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். இப்போ கிளைமேக்ஸ் வந்துச்சு. யாரோ ஒருத்தன் அந்த பக்கமாக போனவன் இவர் இந்த மாதிரி பசுமாடுகள்கிட்ட பால் வாங்கி கொண்டு வந்து மணலில் லிங்கம் இது பண்ணி ஏற்பாடு பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு அப்படியே தியானத்தில் அப்படியே ஒன்றி இருக்கிறத பார்த்துட்டு போய் அந்த கிராமத்தில் இருந்தக்கூடிய அந்தணர்கள், அவங்க வந்து அங்கே சபை, அவங்கள்ட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் அந்த சின்ன பையனை அனுப்பிச்சிருக்கீங்க, அவன் வந்து பாலெல்லாம் கறந்து வீண் பண்ணிக்கிட்டு இருக்கான், மண்ணில் கொட்டி சிவலிங்கம் மாதிரி அமைச்சு மண்ணில் கொட்டிக்கிட்டு இருக்கான், நீங்கள் வந்து இது பண்ணலை அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான், பற்ற வச்சுட்டான். அவர்கள் என்ன செஞ்சார்கள், உடனே இவன் மாடு மேய்க்கிறேன் பாடசாலையில் வேதம் படிக்க வேண்டியவன் நான் மாடு மேய்க்கிறேன்னு போனதுக்கு இதுதான் காரணமா? எல்லாரும் உடனே அந்த சபையினர் அந்தணர்கள் ஒன்று கூடினார்கள். அவங்க அப்பா எச்சத்தனை கூப்பிட்டு வான்னு ஆள் அனுப்பிச்சாங்க. எச்சத்தனை வந்தான். இது மாதிரி உன் பையன் பண்ணுற செய்தியை கேட்டியா அப்படின்ட்டு அவனிடத்துல குற்றம் சொன்னார்கள். அவன் ஒழுங்காக மாடு மேய்க்கிறான், அந்த இடையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், அவனை போக சொல்லிவிட்டு நானே மாடு மேய்க்கிறேன்னு சொல்லி உன் பையன் எல்லா மாட்டையும் கூட்டிகிட்டு போய் இப்போ என்னடா பண்ணுறான்னாக்கா பாலை கறந்து பசுமாட்டு பாலை கறந்து அங்கே மண்ணில் ஏதோ சிவலிங்கமாக அதை என்னவோ பண்ணிக்கிட்டு பாலை எல்லாத்தையும் மண்ணில் கொட்டி வீணடிச்சுக்கிட்டு இருக்கான் உன் பையன், உனக்கு இது தெரியாதா என்று அவனிடத்திலே எல்லோரும் கோவப்பட்டார்கள். அப்போது எச்சத்தன் வந்து இது எனக்கு தெரியாது, இது நீ தெரியாது, நான் அதை பார்த்து கண்டிக்கிறேன் என்று அந்த எச்சத்தன் சொல்லுகிறான். அம்தன் மறையோர் ஆகுதிக்கு கறக்கும் பசுக்கள் ஆணை எல்லாம் சிந்தை மகிழ்ந்து பரிவினால் திரளக் கொடுபோய் மேய்ப்பான் போல் கந்தம் பழிப்பும் புனல் மண்ணி மணலில் கறந்து பால் உகுத்து வந்த பரிசையை செய்கின்றான் என்றான் என்று வாய்மொழிந்தார். பையன் இந்த மாதிரி மணலில் கொண்டே பாலை கொட்டிக்கிட்டு இருக்கானாடா, நீ தான் மாடு மேய்க்கிற லட்சணமா, நீ கவனிக்கலையான்னு அவனை எச்சத்தனை எல்லோரும் கோபிக்கிறார்கள். அவன் நான் அதை கவனிக்கிறேன் என்று சொல்லி வீட்டுக்கு வந்து இவனிடத்துல விசாரதர்மர்கிட்ட நேரடியாக ஒன்றும் பேசலை, எதுவும் கேட்கலை, அமைதியாக அன்று இரவு பொழுது கழிந்து மறுநாள் காலையிலே இவர் மாடு மேய்ப்பதற்கு ஆணிரைகளை மாடு கூட்டிக் கொண்டு செல்கின்ற பொழுது அவனும் பின்னாலே மறைந்து சென்றான். சென்ற மறையோன் திருமகனார் சிறந்த ஊர் ஆண் நிறை கொடு போய் மன்றல் மருவும் புறவின்கண் மெய்ப்பார் மண்ணி மணல் குறையில் அன்று திரள கொடு சென்ற அதனை அறிந்து மறைந்து இப்பால் நின்ற குறவின் மிசையேறி நிகழ்வது அறிய ஒளித்திருந்தான். அவர் பின்னாடியே போனான். இவர் மாடு மேய்க்கிறத பார்த்தான். அவன் வந்து ஒரு குறா மரத்தினுடைய மேலே ஏறி மறைஞ்சு உட்காந்துனான். என்ன பண்ணுறான், எப்படி பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு குறா மரத்தின் மேலே அமர்ந்திருந்தார். இந்த குறா மரம் என்பது ஒரு வகையான மரம். இது என்ன வகை மரங்கிறது தெரியலை. பழைய காலத்தில் இந்த குறா மரம். ஆனால் இந்த குறா மரத்தினுடைய மலர் வந்து சிவபெருமானுக்கு மிகுந்த ஓப்பான மலர்னு சொல்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அநேகமாக கொன்றை மரமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலை. அது வந்து குறாமலரோடு அறாமதியும் சடைமேல் கொண்டார்னு தாண்டகத்தில் அப்பரடிகள் இந்த குறாமலரை பற்றி ரொம்ப சிறப்பாக அப்பரடிகள் நிறைய இடங்களில் சொல்லுகிறார். திருவிடை கழியில் திருக்குறா நீழற் கீழ் நின்ற என்று நம்ம திருவிசைப்பால ஒரு பாடல் இருக்கு. அந்த திருவிடைக்கழி திருவிசைப்பால சொல்லப்படுகிறது. அப்படி சிறப்பான ஒரு மரம் இந்த குறாமரம். அந்த மரத்தின் மேலே ஏறி எச்சத்தன் மறைவாக அமர்ந்து கொண்டு விசார சருமர் செய்கின்ற செயல்களை எல்லாம் கவனித்து கொண்டிருந்தான். இவருக்கு அது தெரியாது. வழக்கம் போல் மாடுகளை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு சிறப்பாக அன்றைக்கு குளிச்சாராம்.
சேர்க்கிறாரு, அழகாக சொல்லுகிறார். அது வரையிலையும் தினம் தினம் தான் மாடு ஓட்டிகிட்டு வர்றாரு, வந்து குளிக்கிறாரா என்னங்கிறது அதை பற்றி செய்தி சொல்லலை. இன்றைக்கு வந்து அவர் நீரில் மூழ்கி அப்படின்னு சொல்றார். ஏன் வந்து இன்றைக்கு வந்து அவர் குளிச்சார்னு சொல்றார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சொல்லுகின்றவர்கள், அவருடைய உடம்பு என்ன போகுது, பின்னாடி சிவபெருமான் வந்து அவர் உடம்பை கட்டி தழுவி அணைத்து முத்தமிட போகிறார். அதனால அந்த உடம்பு தூய்மைப்படுத்துறதுக்காக குளிச்சாரு அப்படின்னு சொல்றாராம். இத்தனை நாள் வராரு, தினம் அவர் வந்தாரு, குளிச்சாரு, போனாருங்கிற செய்தியை பற்றி சேர்க்கிறார் எதுவும் சொல்லலை. இன்றைக்கு மட்டும் அந்த செய்தியை சொல்லுகிறார். அதற்கு காரணம் பெருமான் அவருடைய திருமேனியை தீண்டப் போகிறார் என்பதனாலே அந்த உடம்பை தூய்மைப்படுத்தும் விதமாக அவர் குளித்தார் என்று சொல்லப்படுகிறது. இவரையெல்லாம் குளிச்சுட்டு போய் மறுபடியும் வழக்கம் போல் அந்த 9 குடங்களில் பசுமாட்டுக்கிட்ட கொண்டே நீட்டினார். அது பால் கறந்தது, கொண்டு வந்து வைத்தார். மணலை சிவபெருமானுடைய 5 எழுத்தை சொல்லி கொண்டு மணலை வந்து சிவலிங்கமாக அமைத்து திரு ஆலயம் அமைத்து கோபுரங்கள் அமைத்து வழக்கமாக இவர் எப்படி பண்ணுவாரோ அது எல்லாவற்றையும் அவ்வாறு செய்து கொண்டு பூசணையை செய்ய ஆரம்பித்தார். பரவ மேல் மேல் புரியும் பரிவும் பழைய பான்மை மிகும் பண்பும் விரவும் மேதக்கவர் தம்பால் மேவும் பெருமை வெளிப்படுப்பான் அறவம் மேவும் சடைமுடியார் அருவாம் என்ன அறிவழிந்து தூவும் போலும் முறை முதுமறையோன் கோபம் போலும் படிகண்டார். இப்போ இவர் பண்றத பார்த்தோன்னா அவங்க மரத்தை மேலே உட்கார்ந்துருக்கிறவனுக்கு பார்க்க 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 கோபம் அப்படியே வருது. அந்த அந்தணர்கள் எல்லாம், ஏன்னா சபையில் இருக்கக்கூடிய மற்ற அந்தணர்கள் எல்லாம் அவனை திட்டியிருக்காங்க, உன் பையன் பண்ணுறதை பார்த்தியான்னு. அந்த வேகம் வேற, அந்த கோபம் வேற. இப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு குடமாக எடுத்து பாலை ஊற்றி அந்த மண்ணாலான சிவலிங்கத்துக்கு, ஆனால் அவனுக்கு பாஷையில் மண்ணில் பாலை கொட்டிக்கிட்டு இருக்கான் என்று அவனுக்கு கோபம் வருகிறது. மண்டு காதல் அருச்சனையில் வைத்தார் மற்றொன்று அறிந்தார். இந்த கோபத்தினால என்ன பண்ணா, அவன் மரத்தை விட்டு இறங்கி வந்து விசாரசர்மருடைய பின்பக்கத்திலே நின்று கொண்டு தன் கையில் வைத்திருந்த கோலினாலே விசாரசர்மர் முதுகிலே ஓங்கி அடித்தான். கண்டபோதே விரைந்து இழிந்து கடிது சென்று கை தண்டு கொண்டு மகனார் திருமுதுகில் புடைத்து கொடிதாம் மொழி கூற கண்டபடி திட்டிட்டு அவனுடைய முதுகில கம்புனாலே அடித்தார். தொண்டு புரியும் சிறிய பெருந்தகை தோன்றலா தம் பெருமான் மேல் மண்டு காதல் அருச்சனையில் வைத்த மற்றொன்று அறிந்திலாரார். அவன் அடிக்கிறான், ஆனால் விசாரசர்மருக்கு அதெல்லாம் எதுவும் தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நினைவு ஒன்றி அவர் பூசை செய்கிறார். ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கும் உத்தமர்ந்த உறவு வேண்டும்னு ராமலிங்கடிகள் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த மனம் ஒன்றி நிற்கிறார். அவன் அடிக்கிறத பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியல. அவன் மீண்டும் மீண்டும் கோபம் கொண்டு இவர் வந்து ரெஸ்பாண்டும் பண்ணலை. அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கார். ஒவ்வொரு குடமாக எடுத்து 9 குடங்கள் பக்கத்தில் அடுக்கியிருக்கு. ஒவ்வொரு குடமாக எடுத்து அவர் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு. இவன் அடி முதுகில் பலார்னு கம்பை வச்சு அடிக்கிறாங்கிறத வலியோ அல்லது யாரோ அடிக்கிறாங்கிற உணர்வோ எதுவுமே அவருக்கு இல்லை. இப்படி தெரிஞ்சுன்னா திரும்பி பார்க்கணும், யார் அடிக்கிறா என்ன இது பண்ணணும். அந்த மாதிரி அவர் எதுவும் பண்ணலை. அவர் பாட்டுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய உள்ளம் சிவனோடு ஒன்றி இருக்கிறதாம். இதனால அவனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மேலாம் பெரியோர் பலகாலம் வெகுண்டே அடிக்க வேறு உணரா பாலார் திருமஞ்சனம் ஆட்டும் பணியில் சலியாதது கண்டு இவர் வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போ அவன் என்ன நினைச்சான், மாலான் மறையோன் மிகச் செயிர்த்து வைத்த திருமஞ்சன குடப்பால் காலால் இடறி சிந்தினான் கையால் கடமை தலை நின்றான். ஒரு அழகு கை கால் என்ற 2 செய்தியை சொல்கிறார். அவன் சொல்லி பார்த்தான், திட்டுனா, சத்தம் போட்டான், முதுகில் அடித்தான். இவர் அதெல்லாம் இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதை பற்றியே அவருக்கு நினைவு இல்லாமல் இருக்கிறவொன்னே, இந்த பாலை தானே எடுத்து நீ அபிஷேகம் பண்ணுற அப்படின்னு தன் காலால் ஒரு பால் குடத்தை அவன் எத்தினான். அந்த பாலை குடத்தை சிதறினான். திருமஞ்சன குடப்பால் காலால் இடறி சிந்தினான். இங்கே அழகாக சொல்ல, காலால் சிந்தினா
அவன் கையால் கடமை தலைவன் கையால் என்ன செஞ்சான், விசாரசர்மர் முதுகில் அடிக்கிறான். அப்போ கையினாலையும் ஒரு தவறான அபராதம் செய்கிறான். காலினால சிவபெருமான் அபிடேகத்துக்கு வைத்திருந்த அந்த பால் குடத்தை எட்டி உதைத்தான். இப்போ சிந்தும் பொழுதில் அது நோக்கும் சிறுவர் இறையில் தீயோனை தந்தை எனவே அறிந்து அவன் தன் தாள்கள் சிந்தும் தகுதியினால் முந்தை மருங்கு கிடந்த கோல் எடுத்தார்க்கு அதுவே முறைமையினால் வந்து மழு ஆயிட எரிந்தார் மண்மேல் விழுந்தான் மறையோன். இப்போ இத்தனை நேரம் அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அடிச்சான் கொண்டான், அதை பற்றியெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த பால் குடத்தை அவன் சிதைச்ச உடனே அடுத்த பால் குடத்தை எடுக்கணும்னு இவர் அந்த கையை நீட்டுக்கிறார். இது அந்த ஒருமைப்பட்ட நினைச்சல பால் குடம் அபிஷேகம் பண்ணுறது இதுதான் அவர் மனதில் இருக்குது. அப்போ பால் குடத்தை எடுக்கணுங்கும் போது காலால் அவன் எத்தி உதச்சி அந்த பால் அவர் மேலேயும் சதறி இருக்கலாம், கீழே சிந்தி இருக்கலாம். அது மட்டும் அவருக்கு தெரியுது. பால் குடம் சிதறப்பட்டதுங்கிறது மட்டும் அவருக்கு தெரியுது. அப்படி திரும்பி பார்க்குறாரு. தன்னுடைய தகப்பனார் நின்று அந்த பால் குடத்தை தன் காலினாலே எத்தினார் என்பது மட்டும் அவருக்கு ஒரு செகண்ட் அந்த உணர்வுல தோன்றுகிறது. சிவபெருமான் அபிடேகத்துக்கு வச்சிருக்கிற பாலை சிந்தினான் என்ற உடனே அது தந்தை என்று தெரியுது. அப்பான்னு தெரியாமல் தெரிந்தாலும் பக்கத்தில் அவர் இந்த மாடு மேய்க்கிறதுக்காக இந்த கோலை எடுத்து காலில் அடிக்கிறதுக்காக கோலை தான் எடுத்தார், கம்பைத்தான் அவர் எடுத்தார். ஆனால் சிவபூசை சிவ நினைவிலேயே நின்று கொண்டதுனால அந்த கோல் என்னாது மழுவாக தானே மாறி அவருடைய தன்னுடைய கால் இரண்டும் வெட்டுப்பட்டு அவன் நிலை குலைந்து கீழே விழுந்தான். முந்தை மருங்கு கிடந்த கோல் எடுத்தார்க்கு அதுவே முறைமையினால் வந்து மழு ஆயிட எரிந்தார் மண்மேல் வீழ்ந்தான் மறையோனும். இந்த முறையினால் அப்படிங்கிறதுக்கு இந்த மழு ஆயுதங்கிறது சிவபெருமானுக்கு உட்பயம் உள்ளது. ஆனா பின்னாடி அவர் என்ன செய்ய போகிறார், விசாரசர்மரை தனக்கு மகன்னு சொல்ல போறார், மற்றொரு தாதை உனக்கு நாம் என்று சொல்ல போகிறார். அதனால இப்போ மகனாகிய விசாரசர்மருக்கும் அந்த மழு என்பது உரிமையுடைய ஒரு ஆயுதமா போச்சான். அதனால இந்த கோல் எடுத்த உடனே கோல் மழுவாக மாறி போனது என்று ஒரு செய்தி சொல்கிறார்கள். அந்த மாதிரி அவர் அடிச்சோடனே எரிந்த அதுவே அர்ச்சனையின் இடையூறு அகற்றும் படையாக. இப்போ அவர் அர்ச்சனைங்கிறது இங்கே அபிடேகம் தான், எல்லாம் அபிடேகம் மற்ற இதெல்லாம் சேர்ந்து தான் மொத்தமாக அர்ச்சனைங்கிறது. மறிந்த தாவை இருதாலும் துணிந்த மெய்ந்த பூசணையில் அறிந்த இடையூறு அகற்றினராய் மண்மேல் அரிச்சித்திட புகழும் செறிந்த தடை நீர் முடியாரும் தேவியோடும் விடையேறும். அவர் பாட்டுக்கு வெட்டுன்னு அவன் கீழே விழுந்தான் செத்து போயிட்டான் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவருக்கு எந்த உணர்வும் இல்லை. பால் குடத்தும் இது பண்ணான், அதனால அவனை வெட்டு அப்படின்னு அது வெட்டணும்னு எண்ணம் இல்லை. அவர் கம்பினால அந்த கால்கள் தால் செய்த அபராதத்துக்கு ஒரு தண்டனை. ஏன்னா அது சிவ அபராதம், சிவபெருமானுக்கு வைத்த பொருளை சேதப்படுத்திய அபராதம். அது பெரும் தண்டனைக்குரிய கொடும் நரகத்துக்கு பல ஊழிக்காலம் நரகத்தில் போய் துன்பப்பட வேண்டிய அளவுக்கான ஒரு பெரும் பாவம். அதுக்கு ஒரு தண்டனை, அப்போ தண்டனை கொடுக்கணும்னு அவர் கம்புனால அந்த கால்களை அடிக்கிறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணார். ஆனால் அது மழுவாக மாறி அவரை வெட்டுப்பட்டது. அதை செய்தவுடனும் செய்துட்டு அவர் பாட்டுக்கு மறுபடியும் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்பான்னு தெரியுது, அந்த உணர்வு தெரிந்து தான் வெட்டியிருக்கார். ஆனாலும் அவர் கீழே விழுந்த உடனே ஆகா நம்ம வெட்டினோமே, அப்பா கீழே விழுந்துட்டாரு இதாயிட்டாருன்னு பூஜையை நிப்பாட்டி அவர் ஒன்றும் பதச்செல்லாம் ஒன்றும் விடலை, அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்போ இதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது பொறுத்து இதுதான் பாசம் நீக்கம்ங்கிறது. இருவினை பற்று நீங்குதல், இந்த உலக பற்று நீங்கிறதுங்கிறது இதுதான். இந்த பற்று நீங்கினத உடனே பெருமான் காட்சி கொடுத்தார். தன் தந்தை என்று தெரிந்திருந்தும் தாள்களை கிழந்து பற்றினை நீக்கியதுனால பெருமான் காட்சி கொடுத்தாராம். எரிந்த அதுவே அர்ச்சனையின் இளையூர் அகற்றும் படையாக மறிந்த தாதை இருதாலும் துணிந்த மைந்த பூசணையில் அறிந்த இடையூறு அகற்றினார் முன்போல் அரிச்சித்திட மீன் முடியாரும் தேவியோடும் விடையேறி பூத கணங்கள் புடைசூழ புராண முனிவர் புத்திர. அதாவது சாமி வந்தார்னா சாமிக்கு முன்னையும் எல்லாரும் வரும், எல்லா தேவ கணங்கள் முனிவர்கள் பூதங்கள் எல்லாம் வரும். அந்த மாதிரி அவைகள் எல்லோரும் பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார்.
பாத மலர்கள் மேல் விழுந்தார் பக்தி முதிர்ந்த பாலகனார். இந்த காட்சி கொஞ்சம் அப்படியே கற்பனையில கொஞ்சம் ஏதாவது ஒரு சினிமா பார்க்குற மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா, சுவாமி வந்து விடையின் மேலே வந்து நிற்கிறார். இப்போ சாமி நிற்கிறது இவருக்கு இப்போ தெரியுது. அதனால சாமியை விசார சர்மர் கீழே விழுந்து சிவபெருமானை வணங்கினார். பாத மலர்கள் மேல் விழுந்தார் பக்தி முதிர்ந்த பாலகனார். அன்பு பக்தி நிறைந்து அந்த பாலகனார் விழுந்தினார். தொடுத்த இதழி சூழ்சடையார் துணைத்தால் நீழல் கீழ் விழுந்தவரை எடுத்து நோக்கி நம்பொருட்டால் ஈன்ற தாதை விழ எரிந்தாய், அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று அருள் செய்து அனைத்து அருளி மடுத்த கருணையால் தடவி உச்சி மோந்து மகிழ்ந்தருள. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். காட்சி கொடுத்த உடனே இவர் கீழே போய் விழுந்து அவருடைய பாதத்தில் சிவபெருமான் பாதங்களிலே விழுந்து வணங்குகிறாராம். அப்படி கீழே விழுந்த விசார சர்மரை சிவபெருமான் தொட்டு தூக்கி அவரை நிறுத்துகிறார். தொடுத்த இதழி சூழ்சடையார் இணைத்தால் நீழல் கீழ் விழுந்தவரை எடுத்து நோக்கி, இந்த எடுத்து நோக்கிங்கன்னா கீழே விழுந்தவரை எடுத்து அவர் இது பண்றார், அவரை பார்க்கிறாராம். 3 செய்திகளை இங்கே அழகாக சொல்லுகின்ற பொழுது, எடுத்து நோக்கி, அனைத்து அருளி, தடவி உச்சி மூந்து அப்படிங்கிற 3 செய்திகள் இங்கே சொல்ல. இந்த 3ம் சிவபெருமான் செய்கின்ற செயல்கள். நோக்கி அப்படிங்கும்போது அந்த அருள் பார்வை, சிவபெருமானுடைய அருள் பார்வை அவர் மேலே விழுந்தது, அதான் நோக்கி என்பது. முதல்ல திருவருள் விளக்கம் வரணும், அருள் பார்வை நமக்கு மேலே விழணும், குருநாதருடைய அருள் பார்வை விழணுங்கிற மாதிரி சிவபெருமானுடைய அருள் பார்வை நம்ம மேலே விழணும். அதை அங்கே செய்தாராம். எடுத்து நோக்கி அவர் அப்படியே உச்சிவிலேருந்து உள்ளங்காலிலேருந்து சிவபெருமான் விசார சர்மரை பார்க்கிறார். நோக்கி நம் பொருட்டால் ஈன்ற தாதை விழ எறிந்தாய். அப்பா, எனக்காக நீ உன்னை பெற்ற தகப்பனை நீ வெட்டினாய். இப்போ அவனுக்கு தந்தை இல்லாமல் போய்விட்டான். ஏன்னா தந்தை வெட்டி அவன் கீழே விழுந்து இறந்து போனான். அப்போ உனக்கு தந்தை இல்லை, அதனால் இனிமேல் நானே உனக்கு தந்தை என்று சிவபெருமான் சொல்லுகிறான். ஈன்ற தாதை விழ எறிந்தாய், அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று அருள் செய்து, நான் தான் இனிமே உனக்கு அப்பா என்று பெருமான் சொல்லுகிறாராம். சொல்லி அருள் செய்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அனைத்து அருளி மடுத்த கருணையை தடவி உச்சி மோந்து மகிழ்ந்தார். இந்த எடுத்து நோக்கி என்பது அருள் பார்வை செழுதல். எடுத்து அனைத்து அருளி தடவி என்பது சிவபெருமான் தன் கையினால் செய்த செயல்கள். இது வேற யாருக்கும் கிடைக்காது. கண்ணப்ப நாயனார நில்லு கண்ணப்பன்னு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டார். அறிவாள் தாய நாயனார அவர் கழுத்தை அறுக்க போகும்போது ஒரு கையால் அவர் கையை பிடிச்சிக்கிட்டார். திருக்குறிப்பு தொண்டரை தலை கல்லில் மோதிக்க போகும்போது தன் கையை குறுக்க கொண்டு போய் அவர் தலை கல்லில் மோதாமல் தடுத்து நிறுத்தினர். ஆனால் சண்டேச நாயனாரை முழுமையாக கீழே விழுந்தவரை தூக்கி நிறுத்தி அவரை மேலிருந்து கீழாக உச்சி நோக்கி பார்த்து அனைத்து அருளி. இந்த அனைத்தல் என்பது சிவமாக்க பெறுதல். அந்த இது சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க அவரை சிவமாக ஆக்குதல் தான் இந்த அனைத்தல் என்பது சொல்லுது. தடவுதல் அப்படின்னு சொன்னால் அவரை அந்த சிவ பேற்றிலே மூழ்கச் செய்து சிவ ஒளியில் தோன்றுதல். அந்த சிவபெருமானுடைய அருள் வெள்ளத்தில் அவர் மூழ்கி அவருடைய உடம்பானது பிரகாசமாக சிவ பொழிவாக இருத்தல், அதாவது சிவ ஒளியில் தோன்றுதல். இப்போ எடுத்து அனைத்து தடவி அப்படிங்கும்போது ஒரு மகனுக்கு செய்கின்ற மாதிரியே செய்கிறார். மகனை பெற்ற மகன் கீழே வணங்குகின்ற பொழுது தாய் தந்தையர்கள் அவரை எடுத்து நிறுத்தி அணைத்து கொண்டு உச்சி மூடுவது போல இங்கே சிவபெருமான் அடுத்த தாதை உனக்கு நாம் இனி என்று சொன்னதுனால அவரை எடுத்து அணைத்தாராம். இப்படி செய்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அவர் உடல் மாயா உடல். விசார சர்மர் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் கருவிலே தோன்றியவர். அது மாயினாலே ஏற்பட்ட உடம்பு. ஆனால் இப்போ சிவபெருமான்
அந்த உடம்பை தொட்டு அவர் அணைத்து தடவி உச்சி மோந்ததுனால அந்த மாயையான உடம்பு நீங்கி சிவனுடைய மகனாக ஆகக்கூடிய சிவ உடம்பாக அந்த உடம்பு மாறியது அப்படின்னு சேக்கிழார் அதை சொல்லுகிறார். செங்கண் விடையார் திருமலர்க்கை தீண்ட பெற்ற சிறுவனார் அங்கன் மாயை யாக்கையின் மேல் அளவு இன்று உயர்ந்த சிவமயமாய் பொங்கி எழுந்த திருவருளின் மூழ்கி பூமேல் அயன் முதலாம் துங்க அமரர் துதி செய்ய சூழ்ந்த ஒளியில் தோன்றினார். இந்த சூழ்ந்த ஒளி என்பது சிவப்பிரகாசம், சிவபெருமானுடைய அந்த அருளே திளைத்திருக்கக்கூடிய சிவ ஒளி. அந்த சிவ ஒளியை அவர் பெற்றதுனால சாதாரண மாயையாலான இந்த மானிட உடம்பு நீங்கி சிவ உடம்பு அவருக்கு பெற்றது. அதுதான் முன்னாடி குளித்துன்னு முன்னாடி சொன்னதுக்கு காரணம், இந்த உடம்பு இந்த மாதிரி மாறப்போகும்போது அந்த உடம்பு தூய்மை பெறணுங்கிறதுக்காக முன்னாடியே அவர் குளித்தார் என்ற செய்தியை சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி அவர் செய்து வந்த பிறகு சாமி அவருக்கு சொல்லிவிட்டு அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி அனைத்தும் நாம் உண்ட கடமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனமாம் பதம் தந்தோம் என்று அங்கு அவர் பொன் தட முடிக்கு துண்ட மதிசேர் சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். இப்போ சிவபெருமானு காலில் விழுந்தவரை எழுந்து உச்சி மோந்து இது பண்ணி உனக்கு இனிமே ரெண்டாவது அப்பா இரண்டாவது தந்தை நான் தான் என்று சொல்லி அந்த தந்தை மகனுக்கு தன்னுடைய உரிமையை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொடுப்பது போல அவருக்கு ஒரு அருள் செய்கிறாராம். என்ன அருள்? அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி எனக்கு கணங்களுக்கும் தலைவனாக அவரை ஆக்கி அனைத்தும் நாம் உண்ட களமும் உடுப்பனவும் சூடுவனவும் எனக்கு சாப்பிட்றது உனக்கு, நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு உனக்கு, நான் போட்டுக்கிற மாடை எல்லாம் உனக்கு என்று அந்த அருள் செய்கிறார். சுடுப்பமும் தூடுவனமும் உனக்காக, இனிமேல் அது அடுத்தது உனக்கு தான். அதனால தான் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணினத்தை கொண்டு போய் தான் சண்டிகேஸ்வரருக்கு நைவேத்தியம் செய்வார்கள். சிவபெருமான் முதல் நாள் அணிவிக்கப்பட்ட ஆடை தான் மறுநாள் சண்டிகேஸ்வரருக்கு சாத்துவார்கள். சிவபெருமானுக்கு போட்டப்பட்ட மாலைகளை தான் சண்டிகேஸ்வரருக்கு போடுவாங்க. ஏன்னா அப்படியே அது ரைட் ராயலாக தகப்பனுக்குள்ளது மகனுக்காம் என்கிற முறையில் அது சண்டிகேஸ்வரருக்கே உரிமையானது என்று சொல்லப்படுகிறது. அதனால சண்டீசனமாம் பதம், அதுக்கப்புறம் மேலே ஒரு இது கொடுக்கிறார், சண்டீச பதம் என்று அந்த பதத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த சண்டீச பதத்தை நம்ம இந்த புராணம் தொடங்கும் போதே நம்ம சொன்னோம். எல்லா தெய்வங்களும் சுவாமி, அம்பாள், முருகன், விநாயகர், சூரியன், இந்த 5 பேருக்கும் சண்டி என்ற அந்த அசிஸ்டன்ட் உண்டு. சண்டி என்பது ஒரு பதம், ஒரு போஸ்ட். அந்த போஸ்டில் வருகின்றவர்களுக்கு சண்டீசர்கள் என்பது பெயர். இப்போ இந்த கல்பத்தில் இந்த பழைய காலத்தில் விசார சர்மர் சிவபெருமானுக்கு சண்டிகேஸ்வரராக இருக்கிறார். அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொருத்தர் சிவபெருமானுக்கு சண்டியாக இருப்பார்கள். இது சொல்கின்ற போது இந்த கல்பத்தில் இவர் சண்டேச பதத்தில் இருக்கிறார் விசார சர்மர். சூரியனுடைய சண்டீசருக்கு தேச சண்டர்னு பேர். அம்பாளுடைய சண்டேசருக்கு நீடி சண்டர்னு பேர். விநாயகருடைய சண்டேசருக்கு ஆம்போ சண்டர்னு பேர். முருகனுடைய சண்டீசருக்கு மாத்ரு சண்டர்னு பேர். இதெல்லாம் அவங்களுடைய பேர். இதெல்லாம் அந்தந்த பதம். முருகனுக்கு இருக்கக்கூடியது, அம்பாளுக்குள்ளது, சூரியனுக்குள்ளது என்று இந்த சண்டேச பதத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தொகுப்புக்கு தொனி சண்டர்கள் என்று பெயர். அது ஒரு உலகத்தில் இருக்கான், அது ஒரு தனி உலகம். அந்த சண்டி பதம் பெற்றவர்கள் ஒரு தனி உலகம். அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தொனி சண்டர்கள் என்பது பெயர். அவங்க தான் அந்த சண்டேச பதத்தில் இருப்பாங்க. அப்படி அந்த சண்டேச பதத்தை சுவாமி அவருக்கு நல்கினார். அது கொடுத்தாருங்கிறதுக்கு என்ன அது ரெக்கார்டு, என்ன அதிகாரம் அப்படிங்கும்போது, தன் தலையிலே சூடி இருக்கக்கூடிய கொன்றை மாலையை எடுத்து விசார சர்மருடைய தலையில் அவர் சுற்றினார். துண்ட மதிசேர் சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். வாங்கிங்கிறது தன்னுடைய திருமுடியிலே, தன்னுடைய சடாமுடியிலே சூடியிருக்கக்கூடிய அந்த கொன்றை மாலையை ஒரு மகுடம் சூட்டுவது போல, என்னுடைய மகன், எனக்கு பிறகு எல்லாம் இவனுக்கு என்று சொல்லுவது போல அதை விசார சர்மருடைய தலையிலே அவர்
சுற்றினார். இந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும்னாக்க கங்கை கொண்ட சோழபுரம் போகணும். மிக 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 அற்புதமாக சோழர்களுடைய அந்த சிற்பத்திறன் கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய சுவாமியினுடைய இந்த வடக்கு இதில் மாடத்தில் கீழே இறங்குகின்ற பொழுது இந்த சண்டேச அனுக்கிரக மூர்த்தி என்று சொல்லுவார்கள். 25 மூர்த்திகளில் சண்டேச அனுக்கிரக மூர்த்தி என்பது ஒரு மூர்த்தம் சிவபெருமானுக்கு. அதை கல்லிலே ரொம்ப அற்புதமாக வடித்திருப்பார்கள். ரிஷப வாகனத்தில் பெருமான் உட்கார்ந்திருக்கிறார். கீழே சண்டிகேஸ்வரர் கைகளை கூப்பி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். பெருமான் அந்த கொன்றை மாலையை அவருடைய முடியில அவருடைய தலையிலே அப்படி சுற்றுவது போல அந்த சிற்ப காட்சி, பக்கத்திலே பார்வதி ரிஷப வாகனத்தில் அமர்ந்து ஆசி வழங்குவது போல மிக மிக அற்புதமான ஒரு காட்சியை நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் பார்க்கலாம். வாய்ப்பிருப்பவர்கள் சென்று பார்த்து வாருங்கள். அப்படி சுண்ட மதிசேர் சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். பெருமான் பொழுது அவருக்கு அனுக்கிரகம் செய்தார். அவரை கட்டி தழுவி உச்சி மோந்தார். அவருக்கு தொண்டர்களுக்கு இதில் பார்க்கும்போது தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அண்டத்தோடும் பூதளத்தோர் போற்ற பொற்கோயிலும் போனகமும் சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டருக்கு நாயகமும் பாதகத்துக்கே பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று திருப்பல்லாண்டில் இந்த சண்டேஸ்வருடைய வரலாற்று மிக அழகாக சொல்லப்படுகிறது. அதில் சொல்கின்ற போது சோதி மணிமுடி தாமமும் அவருடைய தலையிலே பூமாலையை சூட்டியதும், சோதி மணிமுடி தாமமும் தொண்டருக்கு நாயகம், எல்லாருக்கும் அவர் தான் ஹெட்டுங்கிற மாதிரி அவர் ஒரு சீஃப் போஸ்டில் கொண்டு போய் வச்சிருக்கிறதும், பாதகத்துக்கு அப்பாவுடைய காலை வெட்டினவருக்கு சிவபெருமான் அவருக்கு இப்படி ஒரு உயர்ந்த பரிசை கொடுத்தார் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. எல்லா உலகமும் ஆர்ப்ப எடுப்ப எங்கும் பலர் மாறிகள் பொழிய பல் ஆயிரவர் கணநாதர் பாடி ஆடி கழிவையில சொல்லார் மறைகள் சொதி செய்ய சூழ் பள்ளியங்கள் தழ சைவ நல்லோர் ஓங்க நாயகமாம் நங்கள் பெருமான் தொழுது அடைந்தார். இப்படி அவருக்கு எல்லாவற்றையும் அருள் செய்த பிறகு இந்த உலகங்கள் முழுவதும் நன்மை பெறுவதற்கும் சைவ நெறியை சிறப்பாக விளங்குவதற்கும் அருள் செய்து சண்டேச பெருமான் அந்த சண்டி பதத்திற்கு இவரும் சென்று சேர்ந்தார். ஞானம் அறிய பிழை புரிந்து நம்பர் அருளால் நான்மறையின் சீலம் திகழும் செய்ஞலூர் பிள்ளையார்த்தம் திருக்கையால் கோல் மழுவால் ஏறுண்டு குற்றம் நீங்கி சுற்றமுடன் மூல முதல்வர் சிவலோகம் எய்த பெற்றான் முதுமறையோன். இப்போ இவர் சண்டி பதம் பெற்றதுனால விசார சர்மர் சண்டீசராக அவரும் போனார். வெற்றி போட்டான அவனுக்கு என்னாச்சு, எச்சதத்தனுக்கு என்ன ஆச்சுன்னா இவருக்கு இவர் கையினால் அந்த அபராதத்துக்கு அவனுக்கு தண்டனை கிடைத்ததுனால அந்த அபராதம் அவனுக்கு அருளாக மாறி அவன் மட்டுமல்ல அவனுடைய சுற்றத்தார்கள் எல்லோருமே சிவலோகம் சென்றார்களாம். குற்றம் நீங்கி சுற்றமுடன் மூல முதல்வர் சிவலோகம் எய்த பெற்றான் முதுமறையோன். முதுமறையோன்கிறது இங்கே எச்சதத்தனி சொல்லப்படுகிறது. அப்படி பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம்னு சொல்லுவார். இந்த பாதகம் தான் அவன் பண்ணான், ஆனால் அது என்னாச்சு, சோறு பற்றினவா. சோறு என்பது முக்திக்கு அவனுக்கு அதுவே வழியாக போச்சு. அவன் வெட்டினதே அவனுக்கு முக்திக்கு வழியாச்சான், ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு போச்சான். பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம்னு மாணிக்கவாசர் அதை பாடுகிறார். அப்படி அவனும் முக்தி அடைந்தான், இவர் சண்டேச பதம் அடைந்தார். இதை அழகாக சேக்கிழார் முடிக்கிறார். வந்து மிகை செய் தாதை தாள் மழுவால் துணிந்து மறை சிறுவர் அந்த உடம்பு தன்னுடனே. நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்த மாய உடம்பு சிவபெருமான் தொட்டு தடவியதுனால சிவ உடம்பாக மாறியது. அதனுடனே அரணார் மகனார் ஆயினார். சிவபெருமானுக்கு மகனாகவும் ஆயினார். சிவபெருமானுக்கு ஏற்கனவே 2 மகன்கள், மூத்த பிள்ளையார் இளைய பிள்ளையார் என்று விநாயகரையும் முருகனையும் சொல்லுவோம். ஞானசம்பந்த பெருமானை ஆளுடைய பிள்ளையார் என்று சொல்லுவோம். இந்த 3 பிள்ளைகள் சிவபெருமானுக்கு என்பது இவர் இப்பொழுது 4வது பிள்ளையாக அரணார் மகனார் ஆயினார் என்று சேக்கிழார் அவரை சொல்லுகிறார். இந்த நிலைமை அறிந்தார் ஆர் ஈரில்லாதார் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாம் அன்றோ. நல்லது செய்யணுங்கிறது இல்லை, அடியார்கள் அன்பினாலே செய்கின்ற எல்லாமே தவம் என்று ஆகிவிடும். ஏன்னா இப்போ இவர் செஞ்சதுன்னு நல்லா செய்யலாம், தகப்பனாருடைய காலை வெட்டினார், ஆனாலும் அதுவே அவர்களுக்கு தவமாக அந்த காட்சி மாறியது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த அடியார் செய்தனவே தமமாம் அன்றோ சாற்றுங்கால் என்று இந்த புராணத்தை சேக்கிழார் பெருமான் முடிவு செய்கிறார்.
அதனைத் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வழக்கம் போல, ஏன்னா இது 3வது பாடல் முடிகிறது. திருத்தொண்ட தொகையில் 11 பாடல்களில் இது 3வது பாடல் முடிகிறது. இது அடுத்து 4வது பாடல் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட என்று திருநின்ற சக்கம் சொல்ல போகிறார். அதனால இந்த 3வது பாடல் முடிவதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதியை தனியாக அமைக்கிறார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மின்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை துதிக்கிறார். இவை பற்றிய விளக்கத்தை நாம் அடுத்த வார வகுப்பிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை துதி செய்து நாம் பார்க்கலாம். இந்த அளவில் இன்றைய நம்முடைய இந்த நிகழ்வை நம்ம நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருக்காவணத்திலே பெருமானுடைய திருவடிகளை சிந்தித்த பிறகு 3வது திருச்சுற்று ஆலயத்தை வளமாக சுற்றி வந்து சண்டேச பெருமானுடைய சந்நிதியிலே நின்று பொன்னங்கடுக்கை முடிவைந்து புனிதற்கு அறுக்கும் பொருளின்றி மின்னும் கள நாடுகள் பிறவும் வேறு தமக்கென்று அமையாமே மண்ணும் தலைவன் பூசனையில் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோன் சண்டி அடித்தொழுவாம் என்று சண்டேச பெருமானை வணங்கி ஆலய வழிபாட்டு பயனை தந்தருமாறு பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் வளமாக சுற்றி முன்புறம் வந்து கொடிமரத்தின் முன்பாக வீழ்ந்து வணங்கி 5 எழுத்தை சிறிது நேரம் எண்ணி நாம் நமது இல்லங்களுக்கு திரும்பலாம். 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய. 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 திருச்சிற்றம்பலம். வழிபாடு நிறைவு பெற்றது. சிவாயனமையா, நல்ல சிறப்பையா, அருமையா இருந்துச்சியா. இன்னும் நிறையா இருக்குய்யா, செய்தி நிறையா இருக்கு, சொல்றதுக்கு நேரம் தான் இல்லை நமக்கு. சேக்கிழார் அங்கங்க அப்படியே அடுக்கிக்கிட்டே போறாரு, வார்த்தைகள் எல்லாம் நிறைய இது பண்றாரு. இந்த இது சொன்னாருங்க இல்லையா, சண்டீசனும் பதம் தந்தோம், சண்டீசனுமாம் பதம் தந்தோம். அதை தொடர்பு படுத்தி முருகன், சூரியன், விநாயகர் அவங்களுக்கெல்லாம் ஒரு சண்டீசன் பதம் தந்தோம்னு சொன்னாங்க. அது புரியலையா எனக்கு. அதாவது சண்டிங்கிறது ஒரு போஸ்ட், ஒரு இது, அதாவது செக்ரட்டரி மாதிரி. இப்போ நந்தி வந்து செக்ரட்டரி, சுவாமிக்கு வந்து நந்தியம் பெருமான் வந்து செக்ரட்டரி, சாரி செக்யூரிட்டி, செக்ரட்டரி செக்யூரிட்டி, பாதுகாவலர். அதனால நந்தியம் பெருமான்கிட்ட பர்மிஷன் வாங்காம கோயிலுக்குள்ள போகக்கூடாது. செக்யூரிட்டி கிட்ட பர்மிஷன் இல்லாம நம்ம உள்ள போய் பார்க்க முடியாதுல, மந்திரியை பார்க்க போகணும்னாக்க. அந்த மாதிரி பர்சனல் அசிஸ்டன்ட்னு சொல்றாங்கல்ல, அவருக்கு பிஏன்னு, அந்த மாதிரி பிஏங்கிறது அந்த சண்டி பதம். அதனால மினிஸ்டருக்கு பிஏ, கலெக்டருக்கு பிஏ அப்படின்னு சொல்ற மாதிரி சுவாமிக்கு பிஏ. அது வந்து சுவாமி, அம்பாள், முருகன், பிள்ளையார், சூரியன், இந்த 5 பேருக்கு மட்டும் இருக்கு. அம்பாளுக்கு வந்து நம்ம கோவிலூர் கோயில்ல அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, அம்பாள் சன்னதிக்கு பக்கத்துல சண்டிகேஸ்வரின்னு ஒரு சன்னதி வச்சிருந்தாங்க பாருங்க, சுத்தி வரும்போது. முத்துப்பேட்டை கோவிலூர் கோயில்ல நம்ம பார்த்தோம் இல்லையா. இது சில பழமையான கோயில்கள்ல அந்த மாதிரி சுவாமிக்கு சண்டிகேஸ்வரர், அந்த அபிஷேக தொட்டிக்கு பக்கத்துல தான் சண்டிகேஸ்வரருக்கு இருக்கும் பக்கத்துல. இதெல்லாம் 2 பேரும் டச்சில் இருப்பாங்க. இதனாலதான் குறுக்க போகக்கூடாதுன்னு நம்ம சொல்றது. கோயில்ல போகும்போது குறுக்க போகக்கூடாது, சண்டிகேஸ்வரர் சந்நிதி சுற்றி வரக்கூடாது அப்படின்னு சொல்றது காரணம்னா, சுவாமிக்கும் அவருக்கும் ஒரு நேர் தொடர்பு இருந்துடும். அதாவது சுவாமியுடைய பிஏ இல்லையா, பிஏ எப்பவும் பக்கத்துல தானே ரெடியா நிற்பாங்கல்ல. மந்திரி சொல்றாரு, கலெக்டர் என்ன சொல்றாருன்னு பார்க்கறதுக்கு பக்கத்துல நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு பிஏ அவரு. அதனால அவங்க 2 பேருக்கும் குறுக்க போகக்கூடாதுங்கிறது. அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து சண்டிகேஸ்வரி, அம்பாள் சந்நிதியிலையும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விநாயகருக்கு சண்டி உண்டு, முருகனுக்கு சண்டி உண்டு, சூரியனுக்கு சண்டி உண்டு அப்படின்னு சொல்றாங்க.
ம், ம். இந்த மாதிரி சண்டி பதத்துக்கு நியமிக்கப்படக்கூடிய அந்த ஆன்மாக்கள் எல்லாம் அந்த உயர்ந்த, அது ஒரு உயர்ந்த நிலை தானே, அது ஒரு போஸ்ட் தானே. இப்ப ம். நம்ம கைலாயம்னு சொல்றது, கைலாயத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆஹ், சிவலோக பிராப்தி சொல்றோம், சிவரூபம் சொல்றோம் இல்லையா. சிவனுக்கு அருகே இருக்கிறது, சிவன் மாதிரியே இருக்கிறது, சிவனோடு அடையிறது, 4 விதமான பதங்கள் சொல்றாங்க இல்லையா. சரியே கிரியே யோகம் ஞானத்துக்கு ம், ம். அதுக்கு 4 பதம் உண்டு. சிவபெருமான் லோகத்துல இருக்கிறது, போய் சிவலோகத்துல நம்மளும் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான அந்த இவங்களோட நம்மளும் சிவலோகத்துல இருக்கலாம். ம். அது மாதிரி இன்னொருத்தர் வந்து சிவ பக்கத்துல இருக்கிறது. இப்ப சுந்தரர் இருக்காரு இல்லையா, அவர் சிவனுக்கு பக்கத்திலேயே இருக்கிறார். அந்த மாதிரி சிவனுக்கு அருகாம இருக்கிறது ஒரு இது. அப்புறம் சிவன் மாதிரியே இருப்பாங்க, அவங்களுக்கு 4 கண்ணு இருக்கும், நெற்றி கண்ணு இருக்கும். சிவலோகத்திலே அந்த மாதிரி 4 கையும் நெற்றி கண்ணோட இருக்கிறவங்க சிவ ரூபம்னு பேரு. ம். அதுக்கப்புறம் 4வது பதம் வந்து சிவ சாயுஜ்யம்ங்கிறது, சிவபெருமனுடைய திருவடிகள்ல கலந்துறது. அவங்களுக்கு அப்புறம் ரூபம் இருக்காது, திருவடியோட கலக்கிறது. அதுதான் மாணிக்க வாசகர்னு நம்ம சொல்றோம். சிவ சாயுஜ்யம் பெற்றவர் மாணிக்க வாசகர் மட்டும்தான். ம். இப்போ சுந்தரர் வந்து சிவனுக்கு பக்கத்துல இருக்கிறவர். ம். அந்த மாதிரி இந்த சண்டிங்கிறவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு உலகம் இருக்கு. அங்க இருக்கிறவங்களுக்கு தொனிச்சண்டர்கள்னு பேருன்னு சொல்றாங்க. ம். இதெல்லாம் ஆகமத்துல சொல்லியிருக்கு, எல்லாம் ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் இதெல்லாம். ம், ம். சரியா. நிறைய நிறைய இருக்கு. சேக்கிழார் நிறைய சொல்றாரு, நமக்கு நேரம் இல்லை எடுத்து சொல்றதுக்கு. ம். அதனால நல்லா ரொம்ப இருக்கு. சுருக்கி இது பண்ண வேண்டியிருக்கு நம்ம. சரி. சிறப்புயா, சிறப்பு, அருமையா.